வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம டெண்ட் அப்படிங்கிற வேர்பை எப்படி இங்கிலீஷ்ல யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவா இந்த டெண்ட் 4 டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். இங்க 3 மீனிங்ஸ் கொடுத்துருக்கோம். இதை தவிர மேத்ஸ்ல ஒரு விதமா யூஸ் பண்ணுவோம். ஸோ மொத்தமா 4 டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ்ல இதை யூஸ் பண்ணுவோம். எப்படி எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டெண்டன்சி, அதாவது ஒருத்தருடைய யூஷுவல் பிஹேவியர், அதுதான் உங்களுடைய ஸ்பாவம், அதுதான் உங்களுடைய நேச்சர், இயல்பு, இந்த மாதிரி மீனிங்ல எப்படி டெண்டை யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த டெண்டை நம்ம சயின்ஸ்ல எஸ்பெஷலி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மாதிரி சப்ஜெக்ட்ல நிறைய யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மெட்டல்ஸ் tend to react with oxygen. The force would tend to rotate the body. இந்த மாதிரிலாம். இங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருக்கோம். பொதுவாக பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சன்லைட்டை நோக்கி தான் வளரும். இது வந்து பிளான்டோடைய இயல்பு. இதை நம்ம எப்படி சொல்ல போறோம்? ஸோ வழக்கமா இதை எப்படி சொல்லலாம்? தாவரங்கள் சூரிய ஒளியை நோக்கி வளரும் அப்படின்னா பிளான்ஸ் grow towards sunlight. இப்படி சொன்னாலே போதும் இல்லையா? அதே மீனிங் தான் வரப்போகுது. ஆனா இங்க நம்ம பிளான்ஸ் tend to grow towards sunlight. இதை நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க. பிளான்ஸ் யூஸ்வலி grow towards sunlight. இந்த மாதிரி மீனிங்ல யூஸ்வலி அந்த மீனிங்ல tend to ஒன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்னு, இதுதான் பிளான்ஸோட நேச்சர் அப்படின்னு சொல்றதுக்காகவும் இந்த tend to அப்படிங்கிற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிளான்ஸ் tend to grow towards sunlight. ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு வந்து தூசி புகை இருந்தா உடனே ஜலதோஷம் பிடிச்சிரும், உடனே அவளுக்கு சளி பிடிச்சிரும். இதுதான் எப்பவுமே நடக்கும். இதுதான் அவளுடைய பிசிக்கல் கண்டிஷன். ஸோ இதை தான் நம்ம இங்க சொல்ல போறோம். ஷி யூஸ்வலி கெட்ஸ் கோல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி மீனிங்ல தான் நம்ம சொல்ல போறோம். ஸோ இது அவளுடைய பிசிக்கல் கண்டிஷன், இப்படிதான் ஆகும் அவளுக்கு எப்பவுமே. இதை சொல்றதுக்காக தான் நம்ம tend to அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க சப்ஜெக்ட் ஷீ, தேர்ட் பர்சன் சிங்குலர் இல்லையா? அதுவும் வழக்கமா எப்பவுமே நடக்கிற விஷயம் அப்படின்றதுனால இங்க பிரசன்ட் டென்ஸ்ல verb-ஓட s சேர்த்திருக்கோம். So she tends to get cold from smoke and dust in the air. இது ஒருத்தருடைய கேரக்டர், வழக்கமான பிஹேவியர், அவருடைய இயல்பு, ஸ்வாபம், எப்படி வேணா சொல்லலாம். கொஞ்சம் டென்ஷனா இருந்தாருன்னா அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியாது, ரொம்ப வியர்டா நடந்துக்குவார் அப்படின்னு நம்ம சொல்றோம். So he tends to act weird when he is nervous. ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிள் சென்டென்சஸ் தான். ஸ்வாவத்தை பத்தி பேசுறப்ப நம்ம tend to யூஸ் பண்ணுவோம், அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ he tends to act weird when he is nervous. அதே மாதிரி வழக்கமான ஒரு விஷயம், எப்படி இயற்கை இருக்கு, இயற்கையா எப்படி நடக்குது அதை சொல்றதுக்காக தான். ஸோ ஆப்பிரிக்காவுடைய சிங்கங்கள் வந்து நல்ல பெரிய விலங்குகளை எல்லாம் வேட்டையாடும். ஸோ அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ ஆப்பிரிக்கன் லயன்ஸ் யூஸ்வலி ஹண்ட் லார்ஜ் அனிமல்ஸ், அதே மீனிங்ல தான் நம்ம இங்க சொல்றோம். ஸோ ஆப்பிரிக்கன் லயன்ஸ் ப்ளூரல்ல இருக்கிறதுனால நம்ம இங்க verb-ஓட s எதுவும் சேர்க்கல. ஸோ ஆப்பிரிக்கன் லயன்ஸ் tend to hunt large animals such as zebras, rhinos and hippos. இப்போ இதே tend to be, tend to have இப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, பொதுவா வந்து ஒருத்தர் ரொம்ப குவைட்டா இருப்பாரு கிளாஸ்ல, வந்து அந்த பையன் ரொம்ப குவைட்டா இருப்பான் அப்படின்னா பொதுவா இருத்தல் அப்படின்னாலே நம்ம be verb யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ he tends to be quiet in the class. அதே மாதிரி தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அவங்களுக்குள்ள வழக்கமா சீக்ரெட் நேம்ஸ்னு ஒண்ணு வச்சுப்பாங்க. ஸோ வழக்கமான விஷயம், யூஷுவல் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம tend to. ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் tend to have secret names. ஸோ tenth இதோட ஃபர்ஸ்ட் மீனிங், யூஸ்வலா நடக்கிற ஒரு விஷயம், ஸ்வாபம், இயல்பு, இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அதே டெண்டோடைய செகண்ட் மீனிங், டெண்டை நாம டேக் கேர் ஆஃப், டு கேர் ஃபார், ஒருத்தரை கவனிச்சுக்கிறது, பராமரிக்கிறது, இந்த மாதிரி மீனிங்லயே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய அன்பா கவனித்துக் கொள்வாள், எப்பவுமே அவ கவனிச்சுக்குவா, இந்த மீனிங்ல தான் நம்ம சொல்ல போறோம். ஸோ கவனித்துக் கொள்ளுதல், அதுக்குதான் நம்ம வந்து டெண்ட் அப்படிங்கிற verb-ஐ இங்க யூஸ் பண்ண போறோம். டெண்டுங்கிற verb-ஓடைய past tense tended, அதோடைய தேர்ட் ஃபார்மும் tended தான். ஸோ இந்த இடத்துல எப்பவுமே ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய கவனிச்சுப்பா அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லியிருக்கோம். ஸோ மதர் டேக்ஸ் கேர் ஆஃப் ஹர் சைல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே மீனிங்ல தான் மதர் டென்ஸ் ஹர் சைல்ட் லவ்விங்லி. அவருக்கு செடினா ரொம்ப பிடிக்கும், செடியை பராமரிக்கிறதுனா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மீனிங்ல தான் நம்ம இந்த சென்டென்ஸ் சொல்ல போறோம். ஸோ இதை வந்து எப்பவும் செய்வார் அப்படின்னு ஒருத்தரை பத்தி
பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். ஸோ ஹி வாஸ் அ பிளான்ட் லவர். எப்பவும் ஒரு விஷயத்த செய்யறத நம்ம வந்து யூஸ்ட் டு வச்சு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹி வாஸ் அ பிளான்ட் லவர். ஹி யூஸ்ட் டு டெண்ட் them happily. அதே மாதிரிதான் சிறப்பாக பராமரிக்கப்பட்ட ஒரு கார்டன் அப்படின்னு சொல்றதுக்கு இட் வாஸ் அ வெல் டெண்டட் கார்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இப்போ நாம பராமரித்தல், கவனித்துக் கொள்ளுதல் அப்படிங்கிற மீனிங்ல டெண்டை யூஸ் பண்ணோம். இப்போ நாம டெண்டோட தேர்ட் மீனிங் டுவர்ட்ஸ் சம்திங், எதையாவது நோக்கி செல்லுதல், இந்த டைரக்ஷன்ல செல்லுது இல்ல இதை நோக்கி செல்லுது, இந்த மாதிரி சொல்றதுக்கு டெண்டை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த ரோடு கிழக்கு நோக்கி செல்கிறது அப்படின்னு சொல்லணும். அப்போ the road tends east. அவ்வளவுதான். So tends அப்படின்னாலே நோக்கி செல்கிறது அப்படின்னு அர்த்தம். So the road tends east. தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது இல்ல உயர்ந்து இருக்கிறது. ஸோ உயர்ந்து உள்ளது, உயர்ந்து இருக்கிறது, உயர்ந்து விட்டது, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ verb வந்து டெண்ட், அதோடைய பாஸ்ட் டென்ஸ் டெண்டட் அண்ட் அதோடைய தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் டெண்டட் தான். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்றப்ப நம்ம ஹேவ் இல்லைன்னா ஹேஸ் போட்டுட்டு verb-ஓடைய தேர்ட் ஃபார்மா போடுவோம் இல்லையா? ஸோ the price of gold has gone up. இதே மீனிங்ல தான் நம்ம உயர்ந்து விட்டது அப்படின்னு சொல்றது, மேல் நோக்கி சென்று விட்டது, அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நாம டெண்ட் அதை நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ the price of gold has tended up. இதுக்கு என்ன மீனிங்னா the price of gold has gone up. இதே மீனிங்ல தான் நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப நாம டெண்ட மேத்ல அப்ரோச் அப்படிங்கிற மீனிங்ல யூஸ் பண்ணுவோம். அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அப்ரோச்ன்றது ஆல்மோஸ்ட் இதை நோக்கி செல்லுதல், அந்த மீனிங் தான். டுவர்ட்ஸ் சம்திங் அந்த மாதிரி ஒரு மீனிங் தான். பட் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேல்யூவே அடையும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து அப்ரோச் அப்படின்ற மீனிங்ல டென் டுவை யூஸ் பண்ண போறோம். இதை பொதுவா ஏதாவது ஒரு ஃபார்முலாவோட தான் சேர்த்து சொல்ல முடியும். பொதுவா இன்டகிரேஷன், டிஃபரன்சியேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் இதை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சின்ன ஃபார்முலா எடுத்துட்டு இருக்கோம், n = 1/x சொல்லிட்டு. எக்ஸோட வேல்யூ பெருசாக ஆக என்னோட வேல்யூ குறைய ஆரம்பிக்கும். எக்ஸோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா n வந்து கொஞ்சம் கொஞ்சமா 0-ஆக ஆரம்பிக்கும். இந்த அர்த்தத்துலதான் நம்ம ஒரு சென்டென்ஸ் இங்க யூஸ் பண்ணிருக்கோம். So when x increases, n decreases and n tends to 0. கொஞ்சம் கொஞ்சமாக அது 0-ஆக ஆரம்பிக்கும், 0ன்ற வேல்யூவே அடையும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இங்க இப்படி யூஸ் பண்ணிருக்கோம். So when x increases, n tends to 0. So இந்த வீடியோல நாம tend and tend to இதை எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது, இதோட டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் என்னென்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், இது எல்லாத்தையுமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.